யார் போடுறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் சுயமரியாதை அதிகம் பண்ணுவாங்க. நேற்று நான் கையெழுத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தேன். ஒரு 4 பேர் கையெழுத்து ஒரே மாதிரி போட்டாங்க. இப்போ 4 பேரும் பாசிட்டிவ் பிளட் குரூப்பான்னு கேட்டேன். 2 பேரும் பாசிட்டிவ் பிளட் குரூப்னு சொன்னாங்க, 2 பேர் நெகட்டிவ் பிளட் குரூப்னு சொன்னாங்க. அப்போ நான் அடுத்த கேள்வி, ஐயோ நம்ம கான்செப்ட் தப்பாக போச்சு, என்னுடைய தாடியில் கை வச்சுட்டு உட்காரல. அப்போ நீங்கள் 2 பேர் யாராவது சொல்லி பேர் இந்த கையெழுத்து மாற்றிங்களான்னு கேட்டேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஆமாம் சார் எனக்கு யாரோ சொன்னாங்க சார், நான் யார் சொன்னேன் அவ்வளோ அதுக்கப்புறம் தான் கையெழுத்து மாற்றினேன். இன்னொருத்தர் சொன்னார், ஆமாம் சார் என் ஃப்ரெண்டு சொன்னார் அதுக்கப்புறம் கையெழுத்து மாற்றினேன். இயற்கையாகவே ஒரு மனிதன் 45 டிகிரி எல்லாம் கையெழுத்து போடுறான்னா அவன் வந்து இயற்கையாக யாரும் சொல்லாமல் அப்படின்னா அவன் பாசிட்டிவான பிளட் குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயம். நேற்று அந்த கையெழுத்தை பற்றி நிறைய பேசியிருந்தேன். யாருக்கு சூட்சுமமான ரகசியங்களுக்குள்ள மௌனமாக இருப்பாங்க, யார் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணும்போது, நாலேஜ் ஷேரிங் இஸ் நாலேஜ் கெய்னிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எனக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது போல இருந்தது. அந்த